வணக்கம். நீங்க ஒரு நிமிஷம் இதை யோசிச்சு பாருங்க. எங்கேயோ ஒரு மூலையில, அதாவது ஒரு மலை கிராமத்துல அரசாங்கம் ஒரு புது தார் சாலை போட முடிவு பண்றாங்க. அடுத்த சில மாசத்துல பாத்தீங்கன்னா மும்பைல இருக்கிற ஒரு மிகப்பெரிய தனியார் வங்கியோட லாபம் அப்படியே கிடுகிடுன்னு ஏறுது. பாக்குறதுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி தான் தோணும். ஆமா, மேலோட்டமா பார்த்தா அந்த கிராமத்து சாலைக்கும் மும்பைல இருக்கிற கார்ப்பரேட் வங்கிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத மாதிரி தான் தெரியும். ஆனா இதுக்கு நடுவுல கண்ணுக்கு தெரியாத ஒரு பெரிய பொருளாதார சங்கிலி இருக்கு. சரியா சொன்னீங்க. இன்னைக்கு உங்களுக்காகவே பிரத்யேகமா உருவாக்கப்பட்ட இந்த ஆழமான தேடல்ல அந்த சங்கிலியை தான் நம்ம அக்கு வேற ஆணி வேற அலச போறோம். கண்டிப்பா இது வெறும் நம்பர்களை பத்தின விஷயம் கிடையாது. ஆமா, ஒரு பக்கம் HDFC, ICICI அப்புறம் எஸ் பேங்க் மாதிரி முன்னணி வங்கிகளோட 4ஆம் காலாண்டு நிதிநிலை முடிவுகள். இன்னொரு பக்கம் இந்த ஒட்டுமொத்த பொருளாதார இயந்திரத்தையும் முடுக்கி விடுற மத்திய அமைச்சரவையோட சில முக்கிய முடிவுகள். இத ஒரு டேட்டா ஷீட்டாவோ இல்ல நம்பர் லிஸ்டாவோ பார்க்காம இந்த எண்கள் எப்படி நம்ம நிஜ வாழ்க்கையோட விளையாடுதுன்னு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, பொதுவா மக்கள் அரசாங்க திட்டங்களையும் வங்கிகளோட லாபத்தையும் தனித்தனி உலகங்களா தான் பார்க்கலங்க. ஆமா, எனக்கும் அப்படிதான் தோணும். ஆனா நிஜத்துல பாத்தீங்கன்னா பொருளாதார கடிகாரத்துல இது ரெண்டும் ஒன்னோட ஒன்னு இணைஞ்ச பற்சக்கரங்கள், அதாவது கியர்ஸ் மாதிரி செயல்படுது. ஓ, ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆயிருக்குன்னு சொல்றீங்க? கண்டிப்பா. ஒரு வங்கியோட லாபம் அப்படிங்கிறது வெறும் காகிதத்துல இருக்கிற எண்கள் கிடையாது. சந்தையில மக்கள் எவ்வளவு நம்பிக்கையோட பொருள்களை வாங்குறாங்க, வியாபாரிகள் எவ்வளவு முதலீடு பண்றாங்க அப்படிங்கறத துல்லியமா காட்டுற ஒரு அளவுகோல் அது. அதாவது பொருளாதாரத்தோட ரத்த ஓட்டம் சொல்லலாமா? சரியா சொன்னீங்க. நீங்க முதல்ல சொன்ன அந்த மலை கிராமத்து சாலைக்கும் வங்கியோட லாபத்திற்கும் உள்ள தொடர்பை நாம இந்த தரவுகள் மூலமா இணைக்கும் போது இந்தியாவோட முழுமையான வளர்ச்சி கதை நமக்கு ரொம்ப தெளிவா புரிய ஆரம்பிக்கும். அப்படியாப்பட்ட அந்த பொருளாதார பற்சக்கரங்கள்ல முதல்ல சந்தையா ஆளும் மிகப்பெரிய ஜாம்பவான்களிடமிருந்தே ஆரம்பிப்போம். HDFC வங்கியோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ரொம்ப பிரமாண்டமான நம்பர்ஸ் அது. ஆமாங்க, எண்களை படிக்கும் போதே உண்மையிலே ஒரு மலைப்பு ஏற்படுது. அவங்களோட நிகர லாபம் பாத்தீங்கன்னா 19,221 கோடி ரூபாயா பதிவாயிருக்கு. இது போன வருஷத்தை விட 9% ஏற்றும். கரெக்ட். ஆனா என்னை ரொம்பவே ஈர்த்த ஒரு விஷயம் அவங்களோட சொத்து தரம், அதாவது அசெட் குவாலிட்டி. அவங்களோட வாராக்கடன் குறைஞ்சிருக்கு. ஆமா, அவங்களோட மொத்த வாராக்கடன் 1.24% இருந்து 1.15% குறைஞ்சிருக்கு. இது கேட்கறதுக்கு ரொம்ப சின்ன நம்பர் மாதிரி தெரியலாம். வெறும் 0.09% குறைவுதானான்னு தோணும். சரியா சொன்னீங்க. ஆனா HDFC மாதிரி பல லட்சம் கோடிகளை கையாளும் ஒரு வங்கிக்கு இந்த சின்ன குறைவு எந்த அளவுக்கு முக்கியமானது? இதை நாம எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஒரு சின்ன படகை திருப்புவதற்கும் பல லட்சம் டன் எடையுள்ள ஒரு பிரம்மாண்டமான சரக்கு கப்பலை திருப்புவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல? ஆமா, சரக்கு கப்பலை திருப்புவது ரொம்ப கஷ்டம். அதேதான், HDFC அப்படிங்கிறது ஒரு மாபெரும் சரக்கு கப்பல். அதோட மொத்த வாராக்கடன் மதிப்பு சுமார் 34,061 கோடி ரூபாய். ஓஹோ, 34,000 கோடியா? ஆமா, இவ்வளவு பெரிய சொத்து மதிப்பு கொண்ட ஒரு வங்கியில சந்தையில பல பொருளாதார ஏற்ற இறக்கங்கள் நடக்கும்போதும் தங்களுடைய வாராக்கடனை சீரா குறைச்சி நெட் NPA வெறும் 0.38% வச்சிருக்காங்கன்னா அவங்க சிஸ்டம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு பாருங்க. அதாவது அவங்களோட கடன் வழங்கும் தரம் ரொம்ப வலிமையா இருக்குன்னு சொல்றீங்க? கண்டிப்பா. HDFC எந்த ஒரு மேஜிக் வித்தியும் இங்க பண்ணல. அவங்க ஒரு க்ரூஸ் கண்ட்ரோல் மோட்ல ரொம்ப தெளிவான பாதையில பயணிச்சிட்டு இருக்காங்க. எதிர்கால ஆபத்துக்கான அவங்களோட ஒதுக்கீடு, அதாவது ப்ரொவிஷன்ஸ் கூட 2,609 கோடி ரூபாயா குறைஞ்சிருக்கு. ஓ, அப்போ HDFC ஒரு நிதானமான பாதுகாப்பான ஆட்டத்தை ஆடிட்டு இருக்காங்க. ஆமா, ரொம்பவே பாதுகாப்பான ஆட்டம் தான். ஆனா இன்னொரு பக்கம் ICICI வங்கியோட எண்களை பார்த்தா அவங்க கப்பல்ல ஏதோ ஒரு ராக்கெட் இன்ஜினை பொருத்தின மாதிரி போயிட்டு இருக்காங்களே. அது ஒரு அசுர வளர்ச்சி தான். முந்தைய காலாண்டை விட 21% அபார வளர்ச்சியை பதிவு செஞ்சிருக்காங்க. அதான் எனக்கும் ஆச்சரியமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அவங்களோட நிகர வட்டி வரம்பு, அதாவது NIM பாத்தீங்கன்னா 4.32% இருக்கு. இது ஒட்டுமொத்த பேங்கிங் துறையிலேயே மிகச்சிறந்த லாப வரம்புன்னு சொல்லலாம். இந்த 4.32% ஒட்டிங்கிறது ஏன் அவ்வளவு பெரிய விஷயம்? ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில ரிசர்வ் வங்கியோட வட்டி விகிதங்கள் ரொம்ப அதிகமா இருக்கு. அதாவது வங்கிகளுக்கான மூலதன செலவு அதிகம். சரியா புடிச்சிங்க. இப்படிப்பட்ட ஒரு கடினமான காலகட்டத்துல ICICI தங்களோட டெபாசிட்டர்களுக்கு நியாயமான வட்டியை கொடுத்தும் கடன் வாங்குபவர்களிடமிருந்து சரியான வட்டியை வசூலிச்சும் அந்த லாப வரம்ப மெயின்டைன் பண்றாங்க. ஆனா நம்ம லாப வரம்ப 4.32% மெயின்டைன் பண்றாங்கன்னா அவங்களுக்கு மார்க்கெட்ல எவ்வளவு பெரிய பிரைசிங் பவர் இருக்குன்னு அர்த்தம். ஓ, அவங்களோட கடன் வளர்ச்சியும் 15.8% இருக்குல்ல? ஆமா, வைப்பு நிதியும் 11.4% இருக்கு. ஒரு பாதுகாப்பான வளர்ச்சியோட அதிக லாபத்தையும் அவங்க கொடுத்திருக்காங்க. ஒரு நிமிஷம், நீங்க பாதுகாப்பான வளர்ச்சின்னு சொன்னதும் தான் எனக்கு ஒரு சந்தேகம் வருது. சொல்லுங்க, என்ன சந்தேகம்? ICICI வங்கியோட ப்ரொவிஷன்ஸ், அதாவது எதிர்கால வாராக்கடனுக்காக ஒதுக்கப்படும் தொகையை நான் பார்த்தேன். முந்தைய காலாண்டுல 2,555 கோடி ரூபாயா இருந்த ஒதுக்கீடு இந்த காலாண்டுல 96% குறைஞ்சு வெறும் 97 கோடி ரூபாயா மாறி இருக்கே. இது எப்படி பாதுகாப்பாகும்? இது பாக்குறதுக்கு ஒரு பெரிய ரிஸ்க் மாதிரி தான் தோணும். ஆமா, திடீர்னு அவசர கால நிதியை ஒதுக்காம நிறுத்துறது மிகப்பெரிய ரிஸ்க் இல்லையா? தங்களுடைய லாபத்தை அதிகமா காட்டிக் கொள்வதற்காக பண்ணப்படுற ஒரு கணக்கு வித்யா இது. மேலோட்டமா பார்க்கும்போது அந்த 96% குறைவு உங்களுக்கு அப்படி ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துவது ரொம்ப இயல்புதான். அப்புறம் வேற என்ன காரணம் இருக்கு? வங்கியோட பேலன்ஸ் ஷீட்டுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போய் பார்த்தோம்னா இதற்கான விடை ரொம்ப தெளிவா இருக்கும். ஒரு கார்ல கரடுமுரடான சாலைகள்ல போகும்போது அதிர்வுகளை தாங்க ஷாக் அப்சார்பர்ஸ் இருக்கும் இல்லையா? ஆமா, இருக்கும். ICICI வங்கி ஏற்கனவே தங்களோட பேலன்ஸ் ஷீட்ல ஒரு பிரம்மாண்டமான ஷாக் அப்சார்பரா மாட்டி வச்சிட்டாங்க. ஓஹோ.
அவங்க கிட்ட இப்போதைக்கு 22,710 கோடி ரூபாய் அளவிலான மிகப்பெரிய ப்ரொவிஷன் பஃபர் இருப்புல இருக்கு. அதாவது அவங்க ஏற்கனவே ஒரு பெரிய பாதுகாப்பு நிதியை ஒதுக்கி வச்சிட்டாங்க, அதனால இப்போ புதுசா ஒதுக்க தேவையில்லைன்னு சொல்றீங்களா? சரியா சொன்னீங்க. இந்த 22,000 கோடியில 13,100 கோடி ரூபாய் வந்து கண்டின்ஜென்சி பஃபராவும் இருக்கு. ஓ, அதுபோக விவசாய கடன்களுக்கான கூடுதல் ஒதுக்கீடாக 1,283 கோடி ரூபாயும் அடங்கும். அப்போ அவங்க ரொம்பவே சேஃபான நிலைமையில தான் இருக்காங்க. ஆமா, ரிசர்வ் வங்கியின் விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்டு தாங்களாகவே முன்வந்து எதிர்பாராத பொருளாதார வீழ்ச்சியை தாங்கும் அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கோட்டையை அவங்க ஏற்கனவே கட்டிட்டாங்க. இப்போ ரொம்ப தெளிவா புரியுது. அவங்க கிட்ட போதுமான அளவு பாதுகாப்பு கவசம் இருக்கிறதால தான் இந்த காலாண்டுல புதிய ஒதுக்கீட்டை குறைச்சிருக்காங்க. இது கண்டிப்பா ஒரு கணக்கு வித்தை கிடையாது, இது அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டோட வலிமையை தான் காட்டுது. சூப்பர். பலம் வாய்ந்த இந்த 2 ஜாம்பவான்களை பத்தி பேசணும். இப்போ ஒரு காலத்துல தீவிர சிகிச்சை பிரிவுல உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த எஸ் பேங்க் பத்தி பேச போறீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, ஒட்டுமொத்த சிஸ்டமே ரீபூட் செய்யப்பட்டு இப்போ முழு குணமடைந்து மாரத்தான் ஓட ஆரம்பிச்சிருக்கிற அந்த வங்கியின் சுவாரஸ்யமான கதையை நோக்கி நம்ம உரையாடல திருப்புவோம். எஸ் பேங்க் வங்கியோட எண்கள் உண்மையில ஆச்சரியப்படுற மாதிரி தான் இருக்கு. ஆமாங்க, நிகர லாபம் 1068 கோடி ரூபாய். இது முந்தைய ஆண்டை விட 45% பிரம்மாண்ட ஏற்றம். ரொம்ப பெரிய கம்பேக் அது. ஆனா எல்லாவற்றையும் விட ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா அவங்களோட கேசா வளர்ச்சி. அதாவது நடப்பு மற்றும் சேமிப்பு கணக்கு வளர்ச்சி 14.9% உயர்ந்து அதோட விகிதம் 35.1% வந்திருக்கு. எல்லா வங்கிகளுமே இந்த கேசாவை அதிகப்படுத்த ஏன் இவ்ளோ மெனக்கறாங்க? ஏன்னா எந்த ஒரு வங்கிக்கும் மூலப்பொருள் அப்படிங்கிறது பணம் தான். அந்த பணத்தை அவங்க எவ்வளவு குறைவான விலையில வாங்குறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவங்களுக்கு லாபம். ஓஹோ, கார்ப்பரேட் நிறுவனங்கள் போடும் பெரிய டெபாசிட்டுகளுக்கு வங்கிகள் அதிக வட்டி கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம வேறொரு வங்கியில கொஞ்சம் வட்டி அதிகமா கிடைச்சா கூட அந்த கார்ப்பரேட் டெபாசிட் உடனே அங்க போயிடுமா? ஆமா, உடனே போயிடும். அத ஹாட் மணின்னு சொல்லுவாங்க. ஹாட் மணி, ஓகே. ஆனா சாதாரண மக்கள் நாம வச்சிருக்கிற சேமிப்பு கணக்கு மற்றும் நடப்பு கணக்குகள் அப்படி கிடையாது. ஆமா, நடப்பு கணக்குக்கு வட்டியே கிடையாது. சேமிப்பு கணக்குக்கும் ரொம்ப குறைவான வட்டி தான். இது ரொம்ப ஸ்டிக்கி மணி. மக்கள் அடிக்கடி பேங்க் அக்கவுண்ட மாத்த மாட்டாங்க. உண்மைதான். நான் கூட என்னோட அக்கவுண்ட பல வருஷமா மாத்தினதே இல்ல. அதான் விஷயம். எஸ் பேங்க் மாதிரி மீண்டும் வரும் ஒரு வங்கிக்கு இந்த CASA விகிதம் 35% தொற்றுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? மக்கள் மறுபடியும் அந்த வங்கியை நம்பி தங்களுடைய பணத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். சரியா புடிச்சிங்க. அவங்களுடைய சில்லறைத்துறை கடன்களும் 41% அதிகரிச்சிருக்கு. இது ஒரு முழுமையான கட்டமைப்பு மாற்றம்னு தான் சொல்லணும். மக்கள் மறுபடியும் எஸ் பேங்கை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க லாபமும் 45% உயர்ந்திருக்கு. இப்போ எனக்கு ஒரு முரண்பாடு இங்க தெரியுது. என்ன முரண்பாடு? எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்குன்னா ஏன் அவங்களோட ஒதுக்கீடு, அதாவது ப்ரொவிஷன்ஸ், முந்தைய காலாண்டை விட 757% உயர்ந்து 187 கோடி ரூபாயாக மாறியிருக்கு? ICICIக்கு அவங்க கிட்ட ஏற்கனவே குஷன் இருக்குன்னு ஒரு லாஜிக் சொன்னீங்க. ஆனா இங்கே லாபம் அதிகரிக்கும் போது ஒதுக்கீடும் ஏன் இவ்ளோ பல மடங்கு உயர்ந்திருக்கு? உள்ளுக்குள்ள ஏதாவது பெரிய ஆபத்து மறைஞ்சிருக்கா? ரொம்ப நுணுக்கமான கேள்வி இது. ஆனா இந்த 757% அப்படிங்கிற பெரிய எண்ணை பார்த்து நம்ம பயப்பட தேவையில்லை. ஏன் அப்படி சொல்றீங்க? இத பொருளியல்ல பேஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முந்தைய காலாண்டுல அவங்க ரொம்ப ரொம்ப குறைவான தொகையை மட்டுமே ஒதுக்கி இருந்தாங்க. ஓ, முந்தைய காலாண்டுல குறைவா இருந்ததுனால? ஆமா, அதனால இப்ப சாதாரணமா ஒரு தொகையை ஒதுக்கும் போது அது கணக்கீட்டுல 700%க்கு மேல பெரிய ஏற்றமா தெரியுது. அப்போ போன வருஷத்தோட ஒப்பிட்டா எப்படி இருக்கும்? கடந்த ஆண்டோட ஒப்பிட்டு போத்தீங்கன்னா அவங்களோட ஒதுக்கீடு 41% குறைஞ்சிருக்கு. இது என்ன சொல்லுதுன்னா எஸ் பேங்க் இப்போ மீட்பு கட்டத்திலிருந்து வெளியே வந்துட்டாங்கன்னு சொல்லுதா? கண்டிப்பா. மீட்பு கட்டத்திலிருந்து முழுமையா வெளியே வந்து ஒரு நிலையான வளர்ச்சி கட்டத்திற்கு அவங்க மாறிட்டாங்க. சூப்பர். ஒரு நோயாளி ஐசியூல இருந்து சாதாரண வார்டுக்கு வந்து இப்போ தினமும் ஜிம்முக்கு போய் தன்னோட நோய் எதிர்ப்பு சக்தியை வளர்த்துக்கிற மாதிரி தான் இது. எந்த ஒரு திடீர் அதிர்ச்சியும் இல்லாம ஒரு பேலன்ஸ்டான வளர்ச்சி பாதையில அவங்க போயிட்டு இருக்காங்க. ரொம்ப சிறப்பான விளக்கம். வங்கிகள் தங்களோட பேலன்ஸ் ஷீட்களை எப்படி வலுப்படுத்தி இருக்காங்க, வாரா கடன்களை எப்படி குறைச்சிருக்காங்கன்னு ரொம்ப தெளிவா அலசினோம். ஆனா வங்கிகள் தனித்து செயல்படுற ஒரு தீவு கிடையாதே. ஆமா, கண்டிப்பா கிடையாது. மக்கள் கையில பணமோ தொழில் தொடங்க ஒரு சூழலும் இருந்தாதான் வங்கிகள் கடனை கொடுக்க முடியும். பொருளாதாரம் இயங்குனாதான் பேங்கிங் சிஸ்டம் இயங்கும். 100% உண்மை. அதனால இந்த உரையாடலின் தொடக்கத்துல நாம கேட்ட அந்த கேள்விக்கு இப்ப வருவோம். மத்திய அமைச்சரவை சமீபத்தில் எடுத்த சில மிக முக்கியமான கொள்கை முடிவுகள். ஆமா, இந்த முடிவுகள் தான் நேரடியாக பொருளாதாரத்தின் அடித்தளத்தை உந்தித்தள்ளும் ஒரு விசைன்னு சொல்லலாம். அந்த முடிவுகளை பாப்போம். முதலாவதாக பிரதம மந்திரி கிராம சடக் யோஜனா திட்டத்தின் காலம் நீட்டிக்கப்பட்டிருக்கு. கிராமப்புற சாலைகளுக்கான திட்டம். ஆமா, மலைப்பகுதிகளுக்கு மார்ச் 2029 வரையிலும், சமவெளி பகுதிகளுக்கு மார்ச் 2028 வரையிலும் இந்த திட்டம் தொடரும்னு அறிவிச்சிருக்காங்க. இது ஒரு மாபெரும் திட்டம். இந்த கிராமப்புற சாலைகளுக்கான திட்டத்திற்கு 83,977 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டிற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்கு. ரொம்ப பெரிய தொகை இது. இரண்டாவதாக அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி, அதாவது DA அடிப்படை ஊதியத்துல 2% உயர்த்தப்பட்டு இப்போ 60% அதிகரிக்கப்பட்டிருக்கு. இப்போ எனக்கு அந்த புள்ளிகளை இணைத்து காட்டுங்க. ஒரு கிராமத்துல அரசாங்கம் ரோடு போடுறதுக்கும் ICICI வங்கியோட லாபத்திற்கும் என்ன சம்பந்தம்? இத பொருளையில மல்டிப்ளையர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மல்டிப்ளையர் எஃபெக்ட் அப்படின்னா? அரசாங்கம் ஒரு பாலம் கட்டவோ சாலை போடவோ 83,000 கோடி ரூபாயை ஒதுக்கும்போது அந்த பணம் அப்படியே ரிசர்வ் வங்கியில தூங்குறது கிடையாது. பல கைகளுக்கு மாறும். ஆமா, ஒரு உதாரணத்தோட பாப்போம். அரசாங்கம் ஒரு கிராமத்துல சாலை போட கான்ட்ராக்ட் கொடுக்குது.
அந்த கான்ட்ராக்டர் சிமெண்ட் வாங்குவாரு, ஜல்லி வாங்குவாரு. அப்புறம் அந்த ஊர்ல இருக்கிற ஒரு 50 பேரை வேலைக்கு சேர்ப்பாரு. சரியா சொன்னீங்க. அந்த வேலைக்காரர்களுக்கு சம்பளமா பணம் கைக்கு போகும். அவங்க அந்த பணத்தை எடுத்துட்டு போய் உள்ளூர் மளிகை கடையில செலவு பண்ணுவாங்க. அந்த மளிகை கடைக்காரர் தன்னோட லாபத்தை எடுத்துட்டு போய் நாம முன்னாடி பார்த்த எஸ் பேங்கோட கேஷ் அக்கவுண்ட்ல போடுவாரு. ஓ, அப்போ வங்கியோட கேஷா டெபாசிட் அரசாங்கத்தோட செலவு மூலியமாவே தானாகவே ஏறுது. அதேதான். அது மட்டும் இல்லாம நல்ல சாலைகள் வந்த உடனே ஒரு விவசாயி தன்னோட தக்காளியையோ காய்கறிகளையோ எந்தவித சேதாரமும் இல்லாம ரொம்ப சீக்கிரமா நகரத்து மார்க்கெட்டுக்கு கொண்டு வர முடியும். அப்போ போக்குவரத்து செலவு குறையும், லாபம் அதிகரிக்கும்ல. ஆமா, லாபம் அதிகரிச்சா அந்த விவசாயி விவசாயத்தை விரிவுபடுத்த ஒரு புது டிராக்டர் வாங்குவாரு. ஓஹோ. அந்த டிராக்டர் வாங்க அவர் ஐசிஐசிஐ பேங்க்குக்கு போவாரு. நாம முன்னாடி எண்கள்ல பார்த்தோம் இல்லையா, ஐசிஐசிஐ வங்கியோட ஊரக பிரிவு கடன்கள் 25.6% அபார வளர்ச்சியை பதிவு செஞ்சிருக்குன்னு. ஆமா பார்த்தோம். அந்த 25.6% வளர்ச்சிக்கான அடிப்படை விதை இந்த மாதிரி கிராமப்புற உள்கட்டமைப்பு திட்டங்கள்ல தான் இருக்கு. அரசாங்க உள்கட்டமைப்பை உருவாக்குது, அந்த வளர்ச்சி வங்கிகளுக்கான கடன் தேவையை உருவாக்குது. இது கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒவ்வொரு ரூபாயும் எப்படி பயணம் செய்துன்னு பாக்குறது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. உண்மையில அது ஒரு பெரிய சுழற்சி. அப்போ அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி உயர்வும் இதே மாதிரி நகர்ப்புறங்கள்ல செயல்படுமா? கண்டிப்பா செயல்படும். டிஏ 60% உயரும் போது பல லட்சம் அரசு ஊழியர்களின் கைகளில் மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகை உபரியாக கிடைக்கும். அதாவது அவங்க கையில செலவு பண்ண எக்ஸ்ட்ரா பணம் இருக்கும். ஆமா, அந்த உபரி பணம் என்ன ஆகும்? சில மாதங்கள்ல அது ஒரு புது 2 வீலருக்கான டவுன் பேமெண்டாக மாறும். இல்லனா வீட்டை புதுப்பிக்க வாங்கும் ஒரு பர்சனல் லோனுக்கான இஎம்ஐயா மாறும். சரியா சொன்னீங்க. அந்த லோனை HDFCயோ அல்லது எஸ் பேங்கோ கொடுப்பாங்க. அரசாங்கத்தின் கொள்கை முடிவுகள் பணப்புழக்கத்தை உருவாக்குது, அதை வங்கிகள் உள்வாங்கி தங்களோட லாபமா மாத்துறாங்க. இது ஒரு முழுமையான ஈகோ சிஸ்டம். சூப்பர். நாம் இந்த ஆழமான தேடலின் இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நாம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். HDFC வங்கியின் அசைக்க முடியாத நிலைத்தன்மை, ICICIயின் மாபெரும் பாதுகாப்பு அரண் மற்றும் லாபகரமான வளர்ச்சி, அப்புறம் எஸ் பேங்கோட வியக்கத்தக்க மீட்சி. ஆமா, இவை எல்லாவற்றுக்கும் மேலாக அரசாங்கம் உள்கட்டமைப்பில் செய்யும் முதலீடுகள் எப்படி ஒரு சாமானியனின் கைகளில் பணப்புழக்கத்தை உருவாக்கி அது மீண்டும் எப்படி வங்கியின் லாபமாக மாறுகிறது என்பதை ரொம்ப தெளிவாக பார்த்தோம். கண்டிப்பா. இது எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். சரி, பேங்க் லாபம் சம்பாதிச்சா எனக்கு என்ன, அரசாங்கம் ரோடு போட்டா எனக்கு என்ன அப்படின்னு. இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இது உங்களுக்கு ரொம்பவே முக்கியம். ஏன்னா வங்கிகள் அவங்களோட வாரா கடனை குறைவா வச்சிருக்கும் போதுதான் உங்களோட சேமிப்பு பணத்துக்கு முழுமையான பாதுகாப்பு கிடைக்குது. ஆமா, அவங்க கிட்ட போதுமான அளவு குறைந்த வட்டி டெபாசிட்டுகள் வரும்போதுதான் உங்களுக்கு தேவையான வீட்டு கடனையோ கல்வி கடனையோ அவங்களால நியாயமான வட்டி விகிதத்துல கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாம அரசாங்கம் போடுற அந்த புதிய சாலைகள் தான் லாஜிஸ்டிக் செலவை குறைச்சு நாளைக்கு உங்க வீட்டு கிச்சன்ல இருக்கிற தக்காளி வெங்காயத்தோட விலையை கட்டுக்குள்ள வைக்க போகுது. சரியா சொன்னீங்க. இது ஏதோ ஒரு நியூஸ் பேப்பர்ல வர பிசினஸ் செய்தி கிடையாது. இது உங்களோட மாதாந்திர பட்ஜெட்டையும் உங்களுடைய எதிர்கால திட்டங்களையும் தீர்மானிக்கிற ஒரு விஷயம். இதை விட சிறப்பா இதை தொகுத்து கூற முடியாது. இந்த தரவுகள் எல்லாம் ஒன்றிணைத்து பார்க்கும்போது வங்கிகள் தங்களுடைய கடந்த கால பிரச்சனைகள் இருந்து முழுமையாக வெளிவந்துட்டாங்கன்னு புரியுது. அவங்க பேலன்ஸ் ஷீட்களை ரொம்ப சுத்தமா வச்சிருக்காங்க. மறுபுறம் பாத்தீங்கன்னா அரசாங்கம் பல ஆயிரம் கோடிகளை கிராமப்புறங்கள்ல முதலீடு செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆமா, அது ஒரு பெரிய மாற்றம். இந்த இடத்துல நான் ஒரு ஆழமான கேள்வியை உங்களோட சிந்தனைக்கு விட்டு செல்ல விரும்புறேன். சொல்லுங்க. வங்கிகளின் கடனுதவியும் அரசாங்கத்தின் உள்கட்டமைப்பும் கிராமங்களை நோக்கி பாயும்போது பல தசாப்தங்களாக நகர்ப்புற மற்றும் கிராமப்புற பொருளாதாரங்களுக்கிடையே இருந்த அந்த மிகப்பெரிய இடைவெளி முற்றிலும் அழிய போகிறது. அப்படி அந்த இடைவெளி உடையும் போது என்ன நடக்கும்? அடுத்த 10 ஆண்டுகளில் இந்திய பொருளாதாரத்தின் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் கிராமப்புற இந்தியா தானா? இது நீங்க சிந்திப்பதற்கான ஒரு கேள்வி. அது நிஜமாகவே சிந்தனையை தூண்டும் ஒரு அருமையான கேள்வி. அந்த பெரிய மாற்றத்தை நாமெல்லாம் கண்கூடாக பார்க்க போறோம்னு நினைக்கும் போதே ரொம்ப உற்சாகமா இருக்கு. ஆமா, கண்டிப்பா. இந்த எண்கள் சொல்லும் மாபெரும் பொருளாதார கதையை உங்களோடு சேர்ந்து அலசியதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. எனக்கும் தான். ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். இன்னொரு தரப்பில் சந்திக்கலாம்.